2024 யார் இங்க கிங் அப்படிங்கிற ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு. சீனா ஸ்லோஸ், இந்தியா க்ரோஸ். இதுதான் தாரக மந்திரமா இருக்கு. உலகத்துக்கு ஆசிய நாடுகள் அவங்களுடைய ஜிடிபியினுடைய பங்களிப்பு எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% இருக்க போகுது. அதை யார் வழி நடத்தி கொண்டு போக போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இது எதுவுமே நான் சொன்னது கிடையாது. இது எல்லாத்தையும் சொன்னது ஐஎம்எஃப். அதே ஐஎம்எஃபினுடைய ப்ரெடிக்ஷன் அடிப்படையில் 2025க்குள்ள ஒருவேளை ஜப்பானை நாம் ஓவர்டேக் பண்ணிடுவோம், ஜிடிபி லெவலில் மூன்றாவதாக நாம் இந்தியா அப்படிங்கிறது 2030க்குள்ளே வந்துடும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய அசுர வளர்ச்சி சாத்தியமா என்ன சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட். இந்த ஒரு பதிவில் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியும் அது கூடவே இருக்கக்கூடிய ரிஸ்க்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். 2026 தானே இந்தியா ஜப்பானெல்லாம் தாண்டி 4வது இடத்துக்கு முன்னேறும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா உண்மையிலேயே இந்தியா 2025க்குள்ளே முன்னேறிடுமான்னு கேட்டால் எஸ். ஐஎம்எஃப் அவங்களுடைய அந்த ஒரு தரப்பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா, தரப்பட்டியலில் 2025லே இது நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்தியாவினுடைய அசுர வளர்ச்சி இந்தியாவினுடைய ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ 22,000 புள்ளிகளை கடந்து இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது போக போக ஒரு 24,000 வரை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிலாம் சொல்லப்படுது. வேறு எதுவும் நடக்கலை, வேற எங்கேயும் யுத்தம் நடக்கலை, வேறு எந்த இயற்கை பேரிடரும் வரல அப்படின்னா கண்டிப்பாக இது சாத்தியப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2007வது வருடம் இந்தியாவினுடைய வளர்ச்சி 9% இருக்குதுங்க. அதன் பிறகு கண்டிப்பாக டபுள் டிஜிட்டுக்கு நம்முடைய வளர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த காலங்கள் போய் அடுத்தா சிங்கிள் டிஜிட்டில் சுருங்கி மறுபடியும் நம்முடைய இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இப்போ இருக்குது. அதை நாம் கண்கூடா நம்முடைய பங்கு வர்த்தகத்திலிருந்து நம்முடைய இந்தியாவினுடைய பெயர் உலகெங்கிலும் எதிரொலிப்பது வரை பார்க்கலாம். ஸோ இந்தியாவினுடைய வளர்ச்சி, இந்தியாவினுடைய பங்கு வர்த்தகம் அது உயரப்போகுது அப்படிலாம் சொல்லும்போது நம்முடைய பணத்தையும் எங்கேயாவது கொண்டு சேவ் பண்ண முடியுமா? ஒரு 5 வருஷத்துக்கு லாக்கிங் பீரியடில் பல என்எஃப்ஓ அப்படிங்கிறத அறிமுகம் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு என்எஃப்ஓ தான் கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் என்எஃப்ஓ அப்படின்னு சொல்லலாம். இந்த கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் என்எஃப்ஓ அப்படிங்கிறத இந்த 30ஆம் தேதி வரை மட்டும்தான் எடுக்க முடியும், அதுக்கு பிறகு எடுக்க முடியாது. என்ஏவி ப்ரைஸ் 10 ரூபாய். இந்த கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் என்எஃப்ஓ அப்படின்னு சொல்கிறது மிட் கேப் 150 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் தான். மிட் கேப் 150 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே டாப்பில் இருக்கக்கூடிய மிட் கேப்பில் டாப்பில் இருக்கக்கூடிய 50 நிறுவனங்கள், அந்த 50 நிறுவனங்களில் நம்ம செலுத்தக்கூடிய ப்ரீமியத்தினுடைய ஒரு பகுதி அங்கே டைவர்ட் செய்யப்பட்டு அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதில் ஏற்படக்கூடிய லாபங்கள் நமக்கு கூடுதல் வருமானமாக வர்றதுக்கு தான் இந்த மிட் கேப் 150 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் என்எஃப்ஓ அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்னேன் இது ஒரு 5 வருஷம் லாக்கிங் பீரியட் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய சால்வன்சி ரேஷியோ 252% இருப்பது என்பதும் சிறப்பு தான். ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிறவங்க இல்லாமல் தான் முதல் 50 நிறுவனங்களை சூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் ஆகிற அந்த நிறுவனங்களை உள்ளகை இழுத்து பெர்ஃபார்ம் ஆகாத நிறுவனங்களை தள்ளி வைத்து அப்படி 50 நிறுவனங்களை தான் நம்ம ஃபண்டினுடைய ஒரு போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. மிட் கேப் 150 மொமெண்டம் 50 இண்டெக்ஸினுடைய ப்ரீவியஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29.4%, 10 வருடங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 26.9% இருக்குது. 2014 இதே மிட் கேப் 150 மொமெண்டம் 50 இண்டெக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட 11 மடங்கு நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாம கட்டக்கூடிய பிரீமியத்தில் 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் ஆகும். அதே நேரத்தில் நம்ம கெட்டிருக்கக்கூடிய நபர் இறந்துட்டார் அப்படின்னா மீதம் இருக்கும் பிரீமியத்தை எல்லாமே கம்பெனியை அடைச்சி கடைசியாக லாக்கிங் பீரியடுக்கு பிறகு நாமினிக்கு இந்த பணம் கிடைப்பதும் ரிட்டர்ன் ஆஃப் மொர்டாலிட்டி சார்ஜஸ் ஃபியூச்சரையும் உள்ளடக்கியது தான் இந்த கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் என்எஃப்ஓ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கூடுதலான விவரங்களை கேட்டு தெரிந்து பின்னர் நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏடிசி வழியாகவும் 10/10D வழியாகவும் உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்கு. இந்தியாவினுடைய நாமினல் ஜிடிபி அப்படிங்கிறது தான் ஜப்பானை ஓவர் கம் பண்ணி 4வது இடத்துக்கு இந்தியா முன்னேறிவிடும் அப்படின்னு சொல்லி ஐஎம்எஃப் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்முடைய ஜிடிபி எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $4.3398 ட்ரில்லியன் இருக்கிறது. இப்போ இந்தியாவினுடைய ஜிடிபியினுடைய வளர்ச்சியின் அடிப்படையில் 2025ல் நம்முடைய ஜிடிபி $4.3398 ட்ரில்லியன் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஜப்பானுடைய அந்த ஜிடிபி அப்படிங்கிறது $4.3103 ட்ரில்லியன் இருக்க போகுது. ஸோ நம்ம ஈஸியாக எங்கே வந்துடுவோம்? 4th பொசிஷனுக்கு வந்துடுவோம். இப்படி 4th பொசிஷனுக்கு வந்தால் மட்டும் இந்தியா ஜெயிச்சிருமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அடுத்ததாக சீனா அப்படிங்கிற மிக பிரம்மாண்டமான நாட்டை நம்ம எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதன் பிறகு அமெரிக்கா அப்படிங்கிற அந்த நாட்டையும் நாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நமக்கு முன்னாடி அமெரிக்கா இருப்பாங்க, அடுத்ததாக சீனா இருப்பாங்க, அடுத்ததாக ஜெர்மனி இருப்பாங்க, அடுத்ததாக நாம் இருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
இப்படி நம்முடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு விதமாக அபரிவிதமாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், நம்முடைய பங்கு வர்த்தகம் அப்படிங்கிறது நமக்கு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டாக இருந்துச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நபர்களும் பங்கு வர்த்தகத்தில் அதிகமாக ஈடுபட மாட்டாங்க. 2019 41 மில்லியன் மனிதர்கள் தான் பங்கு வர்த்தகத்தினுடைய அக்கௌண்ட் அப்படிங்கிறத எடுத்து வச்சுருந்தாங்க. 41 மில்லியன் அப்படிங்கிறது 4 கோடி பேர் தான். ஆனால் அதே இது 2023 எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 140 மில்லியன் இந்தியர்கள் இப்போ பங்கு வர்த்தகத்தினுடைய அக்கௌண்ட் எடுத்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். 140 மில்லியன் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 14 கோடி பேர். ஸோ 4 கோடி எங்கே இருக்குது, அடுத்த 4 வருடத்தில் 14 கோடியாக உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போதே இந்தியாவினுடைய பங்கு வர்த்தகத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியுது. சீனாவை விட்டு பல நாட்டு நிறுவனங்கள் வெளியேறுகின்றன. அது மட்டும் இல்லாமல் சீனாவினுடைய growth rate அப்படிங்கிறதும் ரொம்ப பெரிய அளவில் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கு. சீனாவினுடைய growth rate ரொம்ப கம்மியாகுது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டா கூட இதே மாதிரி இந்தியாவினுடைய வளர்ச்சி இருந்து சீனாவை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு இன்னும் 16 வருடங்கள் எடுக்கலாம். சீனாவினுடைய வளர்ச்சி கம்மியாகுது, ஆனால் இந்தியாவினுடைய வளர்ச்சி இதே மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் 14 வருடங்கள் எடுக்கும் நாம் சீனாவை பீட் பண்ணுறதுக்கு. ஸோ 2040 அப்படிங்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியும், இதே மாதிரி வளர்ச்சியில் இருந்தோம் என்றால் சீனாவை விட்டு நம்ம முன்னாடி போகிறதுக்கு. ஸோ நம்ம ரூட்டை மாற்ற வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கோம். இன்னும் பெரிய அளவிலான வளர்ச்சி அப்படிங்கிறத நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். பட் நம்முடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும். சரி, இது சாத்தியமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்தியாவினுடைய ஒர்க் ஃபோர்ஸ் எடுத்து நம்ம பார்த்தோம்னா பொதுவாக 15 வயதுலேருந்து ஒரு 60-64 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம இந்தியாவில் மட்டுமே 68% இருக்கும். இந்த 68% மனிதர்கள் தான் இந்தியாவினுடைய முக்கியமான ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒர்க் ஃபோர்ஸை எந்த அளவுக்கு நாம் நம்முடைய பாதைக்காகவும் அவங்களுடைய திருப்திக்காகவும் அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்திக்கிறோமோ அதுதான் இந்தியாவினுடைய growth-ஆக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீனா கூட கம்பேர் பண்ணுறதுக்கு அவங்களுடைய போர்ட்டாக இருக்கட்டும், அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ரோட்வேஸாக இருக்கட்டும், ரயில்வேஸாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையுமே நாமும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், நம்ம நாட்டில் அடாப்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைனா அதை அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுவும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், பட் செய்ய முடியக்கூடிய விஷயம்தான். 25 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 43.3%. ஆனால் அதே நேரத்தில் சீனாவை பொறுத்த வரைக்கும் அது 28.5% தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வருடங்களில் சீனாவினுடைய ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாகும். ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவினுடைய ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகும், இல்லை சீனாவை விட ரொம்ப அதிகமாகவே இருப்போம். அந்த டைம் தான், இந்த வருடங்களில் தான் இந்தியாவினுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்க வேண்டும். அதற்கு இப்போது இருந்தே இந்திய அரசாங்கம், அது எந்த அரசாங்கம் வேணாலும் இருக்கட்டும், அவங்க அடித்தளத்தை அமைத்து தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஸோ ஒரு கட்டத்தில் விவசாயம் அப்படிங்கிறத மட்டும் நாம் நம்பி இருந்தோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், இந்தியாவால் வளர முடியும், ஆனால் பெரிய அளவில் வளர முடியாது. அப்படின்னா இங்கே நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படிங்கிறதும் நிறைய நிறுவனங்கள் அப்படிங்கிறதையும் கொண்டு வரணும். நிறுவனங்களை கொண்டு வந்தால் மட்டும் போதாது, அதற்கான சட்டத்திட்டங்கள், அந்த நிறுவனங்கள் நம்ம நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை மதிக்கிறார்களா இல்லையா, இயற்கை வளங்களை சூறையாடுகிறார்களா இல்லையா, இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான அரசாங்கமும் நமக்கு தேவை. மேக் இன் இந்தியாவாக இருக்கட்டும், செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவாக இருக்கட்டும், டிஜிட்டல் இந்தியாவாக இருக்கட்டும், இது மட்டும் போதுமா என்று கேட்டால் இல்லை. ஏன்னா இது எல்லாமே வந்து கூட இந்தியா ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாறிடுச்சான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதையும் தாண்டி நம்ம நிறைய விஷயங்களை உள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் 2 டிஜிட் வளர்ச்சியை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அப்படி டபுள் டிஜிட் வளர்ச்சியை அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் சீக்கிரமாக இந்தியாவும் உலகத்தில் நம்பர் 2 இல்லாட்டி நம்பர் 1 பொசிஷனுக்கு மூவ் ஆக முடியும். அதுவரையிலும் இந்தியாவினுடைய ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது ரொம்ப லாங்கான ஒரு ஸ்ட்ரகிளாக தான் இருக்க போகுது. இதுக்கு தகுந்தது மாதிரியே உலக அரசியலில் இப்போதைக்கு இந்தியாவினுடைய நிலைப்பாடும், உலக அரசியலில் இந்தியாவுக்கான தனிமையான ஒரு கெத்து இருக்குது அப்படிங்கிறதையும் யாராலையும் மறுக்க முடியாது. ஸோ சூழ்நிலைகள் எல்லாம் இந்தியாவுக்கு சார்பாக தான் இருக்குது. அதே மாதிரி பங்கு வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களிடையே இருக்கக்கூடிய விழிப்புணர்வும் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. அதில் கொஞ்சம் பேர் வர்றதும் மறுபடி கொஞ்சம் பேர் அதில் ட்ரேட் பண்ணுறதும் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய பப்ளாக மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சம்பள வித்தியாசம் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். கிட்டத்தட்ட சீனாவில் கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் 3இல் 1 பங்கு தான் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய நபரில் 14இல் 1 மடங்கு தான் இந்தியர்களுக்கு சம்பளமாக கொடுக்க முடிகிறது. அப்படின்னா இங்கே ஒர்க் ஃபோர்ஸ் ரொம்ப கூடுதலாக இருக்காங்க, பட் அவங்களுடைய சம்பளமும் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அஸ் யூஷுவல் நிறைய நிறுவனங்கள் உள்ளே வரலாம். ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய குவாலிட்டியான ரிசோர்ஸஸ் இருக்காங்களா அப்படிங்கிறது தான். இங்கே குவாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயும் இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க.
அதில் நம்ம எம்ப்ளாயினுடைய எஜுகேஷன் கேப் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அவங்களுடைய ஸ்கில் செட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கில் செட் அப்படிங்கிறதையும் நாம் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சஸ்டெயினபிள் growth அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண முடியும். அப்படி இல்லையா ஒரு ஜெர்க் இருக்கும் இந்தியா வளர்கிற மாதிரி, ஆனால் அந்த ஜெர்க் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஜெர்க்காக தான் இருக்குமே தவிர பெரிய அளவில் ஒரு இம்பேக்டான வளர்ச்சியை தராது. ஸோ இதுதான் இந்தியாவினுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லலாம். சரியான நேரத்தில் சீனா ஸ்லோவாயிட்டு இருக்கு. அவங்களுடைய மக்கள் தொகையிலிருந்து அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் குழப்பங்கள், இது எல்லாமே இந்தியாவுக்கு ஒரு வழியை தந்திருக்கிறது. இந்த வழியை இந்தியா சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்றாலும், இல்லை இந்த வழியை தாண்டி இந்தியா ரொம்ப பெரிய அளவில் சூப்பராக யோசித்து அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்கிறார்கள் என்றாலும், இந்தியா வல்லரசாக மாறுவதற்கான பிரைட்டான எதிர்காலம் நமக்கு இருக்குது. பட் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நான் முதலே சொன்ன மாதிரி கனரா HSBC லைஃப் NFOவினுடைய கடைசி தினம் 30 ஏப்ரல் 2024 தான். அதற்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. NRIலாம் ஒரு 18,000 ரூபாலாம் சேவ் பண்ணிங்கன்னா 2 கோடி ரூபாய் அளவுக்கு உங்களுடைய அந்த தொகை லாக்கிங் பீரியட் கழித்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ATC 10/10க்கான டாக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது. கூடுதலான விவரங்களை கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக தெரிந்து கொள்ளுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.